கிறிஸ்தியேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய முதற் பகுதி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். நம் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் வெற்றி வேந்தராய் உயிரோடு எழுந்தார். அதுதான் பூமியில் இருக்கும்போது சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளுக்குள்ள இதை எழுப்புவேன்னு சொல்லி. யூதர்கள்லாம் இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு 76 வருஷம் ஆச்சு, இவர் 3 நாளில் கட்டுவாருன்னு சொல்கிறார். இதை சொல்லும்போது அவர் சொன்னார், அவரோ தம்முடைய சரீரமாக ஆலயத்தை குறித்து பேசினார். அவர்தான் நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மீட்பர்னு சொல்லும்போது மீட்டு ரட்சிக்கிறவர், பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, கடன் பாரத்திலிருந்து, பலமான சத்துருடைய போராட்டத்திலிருந்து விடுவித்து ரட்சிக்க மீட்க வல்லவராயிருக்கிறார். அதுதான் அவர் பிறந்தபோது கூட சொல்றாரு, உங்களுக்காக தாவீதினுடைய ரட்சகர் பிறந்திருக்கிறார் சொல்லி அங்கே இடையர்களுக்கு தேவத்தை சொல்றார். ரட்சகர் பிறந்திருக்கிறார், ரட்சிக்கும்படியாக பூமிக்கு வந்தார். அவர் நமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். ஆகவே நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன செத்து போயிருக்குதோ, செத்து போன ஆசீர்வாதங்கள், செத்து போன சுகம், செத்து போன நன்மைகள், செத்து போன இல்லாமான காரியங்களை உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். காரணம் அவர் உயிரோடு இருக்கிறார். ஆகவே அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை வாழ்க்கையில் இருக்க எல்லா செத்து போன காரியங்களை உயிர்ப்பித்து ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, நாளுக்கு ஒரு நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரப்பா. நீர் மீட்பர், நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. அவரே நாள் தொடர்ந்து ஆராதிக்க கிருபை அவருடைய அழிச்சு விட்டு பின்பற்றி நடக்க உதவி இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களை அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.